அதே காய்கறிகள் தானியங்கள் எப்படி இருக்கும்? அமிலத்தன்மையில தான் இருக்கும். இப்போ முதல்ல நமக்கு சாப்பிடுற சாப்பாடு அமிலத்தன்மையா மாறிடுச்சு. இந்த அமிலத்தன்மையிலே நம்ம சாப்பிட்டு 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 என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்லினுடைய செயல்திறன் படிப்படியா குறைகிறதும், இன்னொரு பக்கம் அந்த செல் இறந்து போறதா நோய்ங்கிறாங்க. இதெல்லாம் நீரை செக் பண்றதுக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். டிடிஎஸ் ஒரு மீட்டர் இருக்கு. இது எல்லாமே கேன் வாட்டர் சப்ளை பண்றவங்கள்ட்ட இருக்கும். இதை பத்தி ஒரு விளக்கமே நான் வீடியோ காட்டுறேன். இதெல்லாம் தி ரூட் காஸ் ஆஃப் கேன்சர், மனித உடம்புல எதனால புற்றுநோய் உருவாகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஓட்டோ ஹென்ரிக் வெர்பர், இது ஜெர்மன் நாட்டுடைய மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா 1923ல, நல்லா கவனிங்க, 1923லயே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத சொல்றாரு. என்னன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அசிட்டிக்ல போயிட்டே இருக்கு. அமிலத்தன்மையிலே நம்ம சாப்பிட்டு 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 இந்த செல்லுடைய செயல்திறன் படிப்படியா குறைஞ்சு 35% கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த செல் ஆக்சிஜன் இருக்காது, அந்த செல் இறந்துரும். அந்த செல் தான் கேன்சர் செல்ங்கிறார். இந்த கேன்சர் செல்லுடைய கெட்ட குணம் என்னன்னா பக்கத்துல நல்லா இருக்க செல்லையும் டெட் செல் ஆகிருமா, அதையும் இறக்க வச்சிருவான். அதுதான் ஒரு கட்டி மாதிரி உருவாகுது. அக்குமுலேஷன் ஆஃப் கேன்சர் தான், அந்த கட்டி தான் வந்து கேன்சரா மாறுது. இத அவர் சொல்லிட்டு எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க, 1923ல சொல்லியிருக்காரு. நம்ம 2026ல பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சரியா கணக்கு எடுத்தோம்னா 103 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எதுவும் தீர்வு கொண்டு இருக்காங்களா? இல்ல. ஆனா இவரே தீர்வு சொல்றாரு. என்னன்னா நோ டிசீஸ் இன்க்ளூடிங் கேன்சர். கேன்சர் மட்டும் இல்ல, நம்ம உடம்புல எந்த நோயுமே வராதாம். ஆனா நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அசிட்டிக்ல இருந்து அல்கலைன் பாடியா மாத்திக்கணும். நம்ம உடம்ப அது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா எந்த நோயும் வராது. சயின்ஸ் என்ன சொல்லுது? நம்ம உடம்புல கோடிக்கணக்கான அணுக்களுடைய கூட்டமைப்பு தான். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு லைஃப் டைம் உண்டு. அது குறிப்பா ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்லுடைய லைஃப் டைம் எவ்வளவு அப்படின்னா 120 நாள், 120 டேஸ் மாதிரி. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ரத்தம் போகாத இடமே கிடையாது, கருவியை தவிர. ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்லுடைய லைஃப் டைம் எவ்வளவு அப்படின்னா 120 நாள். பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செல் புதுசா உருவாகுது அப்படின்னா அந்த செல் ஆரோக்கியமா இருந்தா 120 நாள் வரை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செல் இறந்துரும், டெட் செல் ஆயிடும். அந்த செல்லை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல புதுசா ஒரு செல் உருவாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு செல்லோட லைஃப் சைக்கிள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் செல்லோட லைஃப் சைக்கிள் நல்லா இருக்கோ அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி நல்லா இருக்கோ அவங்களுக்கு எந்த நோயும் வராது. அப்படியே எதிர்பாராத விதமாக ஒரு நோய் வந்தாலும் அது என்னன்னு கண்டுபிடிச்சு தானே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோ மெக்கானிசத்தை ஏற்கனவே இறைவன் நம்ம உடம்புல படைச்சிட்டாரு. பொதுவாகவே இயற்கையிலே இருக்கிறதுல பெஸ்ட் டாக்டர் யாரு அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி தான். எப்போ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்க வரைக்கும். எப்போ எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கோ அப்ப ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அதுதான் நம்முடைய வாழ்நாள் நோயா மாறிடும். அப்ப இன்னைக்கு என்ன ஆகுது? சாப்பிடுற சாப்பாடு அமிலத்தன்மையா மாறிடுச்சு. சரி, நம்ம அருந்தக்கூடிய நீர் எடுத்துக்குவோம். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி தண்ணி குடிச்சிருக்காங்கன்னா மழை நீரை சேகரிச்சு சாப்பிட்டிருக்காங்க. ஆத்து பாசனத்துல இருக்கவங்க ஆத்து தண்ணி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிணத்துல இறைச்சு குடிச்சாங்க. அதுக்கப்புறம் போர் வாட்டர் சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு சிஸ்டம் வந்துருச்சு இல்ல, ஆர்ஓன்னு ஒரு சிஸ்டம். ஒண்ணு வீட்டுல ஒரு பிளான்ட் வச்சிடுறோம், இல்லைன்னா வெளியில போனோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 40 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி கையில குடிச்சிட்டு போயிடும்.